வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வண்டி சர்வீஸ் விட்டது எடுக்க போகிறோம். என் நண்பன் வண்டியில் நான் ஓட்டுறேன். இறங்குடா கீழே. போகலாமா? சத்திரம் போகுமா? என் வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி புகுச்சிட்டு ஓட்டினா ஒரு மாதிரியா இருக்கு. எங்க அப்பா இருக்காருடா. எங்க அப்பா காட்டுல இருக்காரு. எங்க அப்பா காட்டுல இருக்காருடா. என்னது? இல்ல, நான் ஒரு 4 ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்தேன்ல, அதை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் தனியா வாங்கில. பாத்தியா எங்க ஊர்ல கோயில் கட்டியிருக்காங்க. பெரிய கோயில். ஆமா, சடையப்பன் கோயில் இருக்குல்ல, அதான் அதுக்கு செலவு இல்லடா. அது அப்படிதான்டா, அந்த சாமி அங்கேயும் அப்படிதான்டா இருக்கு. அது எனக்கு தெரியுமாடா. நானும் இந்த போய் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சுட்டு கண்டினியூ பண்றவங்களாக. கம்முன்னுறா. நான் 150ண்ணா. எங்கடா இங்கே உட்காந்துருக்குற? ஏதாவது ஆஃபர் இருக்குங்களா? ஆஃபரு வேட்டமங்கலத்துலேருந்து வாங்கிக்கலாம். மிலிட்ரி கேர் ரோட்டு பையன். ஃபோன் கொடுப்பேன். முடியல. அதான் வச்சிருக்காருல ஒன்று. அது சும்மா போலீஸ். ஆமாம் போட்டேன். சரி வரேங்க. சரி மக்கள், நானும் ஷோரூம் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறவளாக. நம்ம வண்டி ஜம்மு நிற்கிது பாருங்க மக்களே.
பழப்பழம் இருக்கு செயின். ஆனால் ஹேண்டில் பார் ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறதுனால ஹேண்டில் பார் ஒரு மாதிரியாக இருக்கு மக்கள். போன வேகத்தில் இது வேறு கரை முறைக்குது சவுண்டு. ஈஸ்வரா, இதுவும் பிரச்சனை இல்லை மக்களே, நல்லா தான் இருக்கு. இந்த என்னமோ புதுசாக ஒரு சவுண்டு வருது. இந்த ஏதோ புதுசாக ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்குது மக்களே. நம்ம போய் எனக்கு என்ன பண்ணுறது. வண்டி வண்டி பயங்கரமாக இருக்குது மக்களே. ஒரு மாதிரி அந்த சவுண்டு வரல பாருங்க. ஆனால் எனக்கு கேட்கலையா இல்லை உங்களுக்கு கேட்குது என்னன்னு தெரில. ஆனால் முதல்ல மாதிரி அந்த சவுண்டு வரல. டீசெண்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஓவர் நாய்ஸாக டக்க 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 டக்கங்கிறதுனால என்ன ஓட்டினா தான் தெரியும் மக்களே. நான் ஒரு 1 வீக்காவது ஓட்டி பார்த்தா தான் தெரியும் பைக்கை கொண்டு போய். புரியல என்ன சடா சடான்னு. இது சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க. இது ஓட்டிட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த இதே சவுண்டில் தான் இருக்கும். இல்லை ப்ரோ, அது கொஞ்சம் ஒரு 17 தான் ஓடி இருக்குது. இது சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நாய்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே நாய்ஸ் தான் எனக்கும் வரும். எனக்கு இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்டு 250 தான் வச்சுருக்கான். ஆனால் இதே சவுண்டு வராது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போனால் அந்த குழுவில் டடக் டடக்குன்னு சவுண்டு வராது. பின்னாடி அந்த சவுண்டு வருது டடக் டடக். பிளாஸ்டிக் சவுண்டு வரும் பாருங்க. அந்த வண்டியை ஓட்டி பாருங்களேன், சின்னதாக ஒரு சவுண்ட். ஓட்டி பார்த்தேன், அது வந்து லைட்டாக குளியில் விடும்போது லைட்டாக படக்குன்னு வருது. அது வந்து பிளாஸ்டிக் இதுதான் ப்ரோ. அது இதுவா ப்ரோ? இதுதானா? இதை கழட்டினாலும் அந்த சவுண்டு வரும் ப்ரோ. நான் அதை கழட்டிட்டேன். அது வந்து நார்மலாக தான் ப்ரோ. என்னோட வண்டியிலே அப்படி தான். குளியில் விட்டோம்னாலே இந்த படக்கு அந்த ரொம்ப கேட்காது, மைல்டாக லைட்டாக படக்கு அந்த பிளாஸ்டிக் சவுண்டு வருது. அதை தானே சொல்கிறீங்க? நார்மல் தான் ப்ரோ. நம்ம பின்னாடி இது எல்லாம் எது பண்ணால் சரி, இதை கழட்டிட்டு நானும் செக் பண்ணுறேன். இதை கழட்டிட்டு ஓட்டி பார்த்தாலும், இதை கழட்டிட்டு ஓட்டி பார்த்தோன்னா அந்த குளியில் விடும்போது அந்த சவுண்டு வரும். ஏன்னா செயினோட கொஞ்சம் லூஸ் இருக்குங்க, ப்ளே இருக்குங்க செயினோட ப்ளே. அந்த ப்ளே ப்ளஸ் வந்து நம்ம டயரோட அந்த ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, பேக்கப்ஸர், அந்த இதோட சவுண்டு அப்படி வரும். அதுக்குன்னு அது பாருங்க, கடாமுடான்னு வருது.
முதல்ல இருந்ததை விட அதிகமாக வருது ப்ரோ இப்போ. இன்னவே ரேஸ் பண்ணும்போது பாருங்களேன், லைட்டாக நாய்ஸ் கேளுங்களேன். அப்படியே தான் இருக்கும். சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். கடை 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 நம்ம நாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது. மேனுஃபேக்சரிங் அந்த டிசைனிங் எப்படின்னா வந்து அது நம்ம வந்து ரொம்ப ஸ்மூத்னஸ் இன்ஜின்லாம் ஏன்னா நிறைய இது மாற்றிருக்காங்க. அது பேலன்ஸர் சாஃப்ட்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. அதனால வந்து அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் அந்த வண்டியே ஒரு 10,000 கிலோமீட்டர் போச்சுன்னா சேஞ்சஸ் ஆகும். கஸ்டமர் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நார்மல் தான் இருக்கும். எப்படின்னா வண்டி ஏதோ பொருள் போச்சு சின்ன வயசுனா இன்னும் ஓவராக கேட்கும். அந்த நம்மளோட ப்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா, சிம்முக்கும் நம்ம வாலுக்கும் இருக்க ப்ளே வந்து எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. வேல்யூ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து நார்மல் தான் ப்ரோ. ஹீட் ஆகும்போது ஒரு நாய்ஸில் இருக்கும். ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அதோட கொஞ்சம் லைட்டாக நாய்ஸ் மாறும். ஏன்னா கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு ஓவராக கேட்கும். வெளியே வந்து இப்போ நம்ம வண்டி அங்கே இருக்குது இங்கே நிற்கிறோம்னா நாய்ஸ் வந்து கடை 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 கடைன்னு நல்லபடி அக்யூரேட்டாக கேட்கும் அந்த நாய்ஸ் மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். ஏன்னா அவங்க வாரண்டி பண்ணுறதாங்க எல்லாமே ஃப்ரீ தான் ப்ரோ. சொல்ல போனால் உங்களுக்கே தெரியும் வாரண்டி பொறுத்தவரை எப்படி இல்லை ஒரு இன்ஜினே உடஞ்சாலுமே அந்த இன்ஜினே பண்ணி கொடுத்தாலும் வாரண்டி தான். ஆனால் எங்களுக்கு ஷோரூமுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. எப்படின்னா லாஸ்ட் உங்களுக்கு கேட்குறாங்க லேபர் பண்ணுறாங்க அந்த மாரியில் கிடையாது. ஃப்ரீ தான். எங்களுக்கு பொருளுக்கான அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு 17,000 பொருள் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வேறு பொருளோ இல்லை அமௌண்ட்டோ எங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். இதில் வந்து எதுவுமே மாற்றுறது நீங்கள் நினைக்கிறது என்னென்னா மாற்றாமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ. எனக்கு அந்த சிம்மை ஒருக்கா சேஞ்ச் பண்ணி பார்த்தா பரவாயில்ல. நாய்ஸ் அரெஸ்ட் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டுக்கும் சிம்மை சேஞ்ச் பண்ணால் அந்த நாய்ஸ் சுத்தமாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. சிம்மு தான் அது கிலோமீட்டர் ஓட வந்து இப்போ அவரோட வெஹிக்கிளை நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு அடுத்த ஒரு 10,000 கிலோமீட்டர் போனோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஓடிடுது ப்ரோ. இதே மாடல் தான். இதே கலர் 35,000 ஓடிடுது. ஆனால் இப்போ அவர் வண்டிக்கும் இந்த வண்டிக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். இன்ஜின் நாய்ஸ் கேட்டோம்னா இது நல்லா கேட்டு பாருங்களேன். அவர் வண்டியில் அந்தமாரி இருக்காது. மேபி ஆனால் வேறு மாரி இருக்கலாம். இல்லைன்னா வந்து எந்த நாய்ஸ் வராத மாரி கூட இருக்கலாம். ஆனால் இதேமாரி இருக்காது. ஏன்னா 2P 390 வந்து அப்படி தான் போல. அதோட மாடலே அப்படி தான். ஏதோ கம்ப்ளைண்ட் சவுண்டு வேறு மாரி வரும். ரொம்ப பெருசாக வரும். நல்லா அக்யூரேட்டாக நம்ம அப்படியே தெளிவாக வெளியே நின்னா நல்லா வண்டியில் இன்ஜினில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு இல்லைன்னு எனக்கு தெரியுது. எனக்கு அந்த நாய்ஸ் பிடிக்க மாட்டேங்குது. கரெக்டாக ஆனால் அது வந்து நார்மல் தான் ப்ரோ. அது நம்ம வந்து என்ன தான் பண்ணாலுமே அது வந்து நார்மல் தான் ப்ரோ. இப்போ நம்ம சிம் கிளியரன்ஸ் வந்து எல்லாமே பார்த்துருக்காங்க. ஏன்னா 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. கிலோமீட்டர் பார்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது சிம் அது கம்ப்ளைண்ட்ஸ் வராது. ஏன்னா வண்டி இன்ஜின் மூவ் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா? அதனால மேபி வேணால் அந்த நாய்ஸ் வேணால் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக வேணால் சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்ம வண்டின்னு இல்லை, எல்லா வண்டியும் எல்லா மாடலையும் அப்படி தான். ஒரு கிலோமீட்டர் புது வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓடும். அது வரைக்கும் நல்லாயிருக்கும். 10,000 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் ஆகும். அது வந்து இன்ஜினோட இதே அப்படி தான் வரும். கம்ப்ளைண்ட்னா அது வேறு மாரி வரும் உங்களுக்கு. இப்போ கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து இப்போ விட்டுருக்கீங்க பிரித்து பார்த்து அவங்க வேறு ஏதாவது பொருள் ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இல்லை ஸ்டோரிங் இருக்குது இல்லை லைட்டாக டேமேஜ் இருக்குன்னா கம்பல்சரி மாற்றிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். இப்போ வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணால் லேபர் கிடையாது, பொருளுக்கான அமௌண்ட்டும் எங்களுக்கு கிடையாது. அப்படிங்கும் போது நாங்கள் ஒரு டைம் இறக்கும் போது நாங்கள் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஏன்னா திரும்பியும் கம்ப்ளைண்ட்டு நாங்கள் திரும்பியும் பிரிக்கிறோம்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. அதனால தான். ஆனால் இப்போ பிரிக்கும் போது சின்னதாக ஸ்கோரிங் இருந்தாலும் நாங்கள் வாரண்ட்டி அனுப்பி விட்ருவோம். மேனுஃபேக்சரிங் அவங்க பார்ப்பாங்க, ஆமாம் இங்கே மைல்டு ஸ்கோரிங் இருக்குது ஓகேன்னு சொல்லி அப்படி கொடுத்துருவாங்க. அப்படி ஸ்கோரிங்கே இல்லாத பொருளை நாங்கள் நல்லா இருக்க பொருளை நாங்கள் வாரண்ட்டி அனுப்பிவிட்டோம்னா இப்போ உங்களுக்கு ஸ்பேர் எல்லாம் மாற்றிடும் பார்த்தீங்களா? மாற்றினதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து திரும்பி ரிட்டர்ன் எங்களுக்கு அப்ரூவ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இது வந்து பொருள் நல்லா தான் இருக்குது, நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம், இது எதுக்கு நீங்கள் அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் போயிடுச்சுன்னா கம்பல்சரி மாற்றி விட்டுருவோம். சரி ப்ரோ, நான் ஓட்டி பார்க்குறேன். எதனா கொண்டு வர வேணும். நீங்கள் இது எப்படின்னா இது ஓவராக கேட்டுச்சுன்னா நம்ம சொல்லலாம் ப்ரோ. சிம் தான் 390 நீங்கள் 390யோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆனால் சிசி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி ஃபெசிலிட்டி எல்லாமே ஒன்று தான். அப்படிங்கும்போது இப்போ ஒயிட் கலர் உள்ள அதை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுவும் அப்படி தான். எவ்வளோ அது 18,000 20,000 என்னமோ தான் ஓடி இருந்துச்சு. அந்த இப்போ டயர் மாற்றிட்டு இருக்காரு. அவர் வண்டியில் வைப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸும் கேளுங்க அப்படின்னாங்க. ஆனால் சொல்ல போனால் எல்லாமே ஒன்று தான். அவருக்கும் அந்த சிம் நாய்ஸ் மாரி தான் வரும். அது வந்து நார்மல் தான். நம்மளை சொல்ல போனால் நமக்கு இத்தனை நாள் இப்படி இல்லாதது வந்து இப்போ புதுசாக வரும்போது நமக்கு இப்போ இதாகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதமாக அப்படியே ஓட்டிட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ 20 ஓடி இருக்கா ப்ரோ, அடுத்து 30 40ங்கும் போது லைட்டாக சேஞ்சஸ் ஆகும். அது வந்து நம்ம
நம்ம இன்ஜின் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரன் ஆகிட்டு இருக்குது, எல்லா பொருளும் உள்ளார யூசேஜ் ஆகிட்டு இருக்குது, அதனால வந்து லைட்டாக மைல்டாக சேஞ்சஸ் ஆகும். அது வந்து நார்மல் தான். அதே அந்த பொருள் போயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் இப்போ டைமிங் செயின் போச்சுன்னா வேறு மாரி அப்படியே கடன்னு கேட்போம். உள்ளார ஒரு பேரிங் வீக்காக இருந்தாலும், பேரிங்கு கேங்க் ஷாப்லாம் வீக்காக இருந்தாலே நாய்ஸ் ஓவராக ஆரம்பிச்சிடும். அது போயிடுச்சுன்னா இன்னும் ஓவராக கேட்கும். நீங்கள் யூஸ் பண்ணுங்க ப்ரோ, போட்டுங்க. இன்னும் ஓவராச்சுன்னா சொல்லுங்கள், பண்ணிக்கலாம் ப்ரோ, நான் கூட பண்ணித்தரேன். நார்மல் ஏன்னா கிலோமீட்டர் சேஞ்ச் ஆக இன்ஜினோட நாய்ஸ், ஆனால் அதோட தன்மையும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் பார்த்தீங்களா. நான் புதுசாக அந்த ப்ரெஸ்ஸாக அந்த பீஸுக்கும் நம்ம யூசேஜ் பண்ண பீஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து நாய்ஸ் வந்து ஆனால் நார்மல் தான், அது வந்து சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா வந்து நிறைய இன்ஜின் நான் பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு தெரியும் அந்த நாய்ஸ் எல்லாம் எப்படி, ஒரு பொருள் போனால் எப்படி வரும், இல்லை நார்மலோட இன்ஜினோட நாய்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது அது நார்மலான சவுண்ட் எங்களுக்கு எப்படி இருக்கும், அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். சரி ப்ரோ, நான் ஓட்டி பார்க்குறேன். சரி, ஓகே. இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் அது எல்லா வண்டியிலையும் ப்ரோ நம்ம இந்த மாடலில் வந்து எல்லா வெஹிக்கிளையும் 125லேருந்து 390 வரைக்கும் டியூக்கில் இல்லை ஆர்சி ஆகக்கூடிய இதில் வந்து கம்பல்சரி அந்த நீங்கள் புரியில் விடாமல் போங்களேன், நாய்ஸே வராது. அதுவும் இல்லை வேகத்துறையில் மெதுவாக ஏற்றி ஒரு 10-12 மெதுவாக ஏற்றி வரவே வராது. ப்ரோ இந்த சின்னஸாக அந்த புளியில் விட்டால் தான் அந்த அந்த மேடு மாதிரி இருக்குல்ல, அந்த கல் காங்கிரீட்டுக்கு நடுவில் அதில் விட்டிங்கனாலே ரன்னிங் நடக்கும். அது நம்ம ஏன்னா நம்ம வண்டி வெஹிக்கிள் அவ்வளோ மூவிங்கில் இருக்கும்போது இது எல்லாமே பிளாஸ்டிக் பீஸ் தான். இதெல்லாம் நம்ம புளியில் அந்த ஃபங்க்ஷன் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது எல்லாமே அமுங்கும். இப்போ சேக்கப்ஸர் கொஞ்சம் அமுங்கும். அப்படிங்கும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் இதாகும். அப்போ செயின் சேக்கப்ஸர் அமுங்கிறது செயின் நம்ம லூஸாக இருக்கிற செயின் லைட் ஆகும். இப்போ லூஸாக இருக்குது, சேக்கப்ஸர் அமுக்கும் போது லைட்டாக வந்து செயின் விளக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம புளியில் விடும்போது அந்த முன்னாடி இந்த சவுண்ட் அது கொஞ்சம் இதாகும். அதுதான் ரீசன், வேறு எதுவுமே கிடையாது. பார்க்குற ஓடி இல்லை ப்ரோ, உங்களுக்கு ஏதோ வேறு மாரி எதாவது நாய்ஸ் வருது, இல்லை வேறு இன்ஜின் எந்த பிரச்சனை சொல்லுங்கள், வாரண்டியில் எல்லாமே பண்ணிக்கலாம். வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ. இது ஏஎம்சி இருக்குது, இப்போ புதுசாக இது ஏஎம்சி கொண்டு வந்துருக்காங்க. எவ்வளோ நாள் இருக்கும்? 2099 ரூபான்னு நினைக்கிறேன். எக்ஸ்டர்னலாக 4 வருஷத்துக்கு போட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு 29 வரைக்குமே போட்டுக்கலாம். இப்போ 25ங்களா, அடுத்து 29, 30 வரைக்குமே நம்ம இன்ஜின் வாரண்டி பண்ணிக்கலாம். ஒரு எதுனாலும் பேக்கிங்க்கு அமௌண்ட் வரும். சரி ப்ரோ, நான் ஒரு ப்ரோ பேக்கிங்க்கு அமௌண்ட் வரும், அவ்வளோதான். மற்றபடி எந்த பொருள் இன்ஜினே ஃபுல்லாக சொல்கிறேன், இன்ஜினே இதானாலுமே நம்ம ஃபுல்லாக A to Z. என்ன ப்ரோ இங்கே ரஸ்ட்டாக இருக்கும் போல்? கேஸ் எல்லாமே சரி. இது என்ன ப்ரோ ஒயர் தனியாக தொங்குது, ரஸ்ட்டாக இருக்கு, போடவே இல்லையாட்டிருக்கு. சரி ஓகே ப்ரோ, நான் இன்றைக்கி தான் வந்தேன். சரி ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு எடுத்துடலாம். க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் அந்த கப்பு. சீட் லைட்டாக மேலேங்க, பேட்ரி ஒழுங்காக இப்போ உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நானே பேட்ரி சேஞ்ச் பண்ணேன் அதனால. ம் என்னத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்? அடப்போடா, ஏசியா 390லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. எங்கே 160 காணா? நானே மாறலான் இருக்கேன், நீ வேற. 160 இங்கே வரல. சும்மா போடுறது தான் இங்கே. என்ன ஆனால் இப்போ 200 எடுக்கிறதா பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. அது எதுக்கு லான்ச்? அதுக்கு 125 அதுக்காகலாம் அதை லான்ச் பண்ணல. அது எதுக்கு லான்ச் பண்ணானுங்கன்னு வச்சுக்கோ, அந்த 125 200 அந்த 50 சிசிக்கு அவசரம் 250க்கு போக மாட்டேங்கிறாங்களே யாரும். அந்த 250 செக்மெண்ட்டையும் இது 390க்கும் கொஞ்சம் கேப்பு கொண்டு வரதுக்கோசரம் 125 200 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஒரே மாடலாக கொண்டு வந்துட்டா இவனுக்கு இதில் டேரெக்டாக 100 சிசிக்கு போயிடுவானுங்களா, அதனால் கொண்டு வந்தது. அதுக்கு போட்டியெல்லாம் எவனும் கொண்டு வரல, சும்மா எல்லாம் சொல்லிக்கிறதா, சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு மறுபடியும் டிக்கெட்
அது எவ்வளோ 4 லட்சமோ என்னமோ. கொடுப்பாங்களே. ம். பைக்கை விட்டு எடுத்தாச்சு மக்களே. நானும் கிளம்புறேன் மக்களே. என்னமோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் இதை சமாதானப்படுத்தி தாட்டி விட்றாங்க போல. சரி மக்களே, அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டான். நம்மளும் வீட்டுக்கு போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4135 ரூபாயா மக்களே. புஷ்ஷுன்னு போயிடுது. சர்வீஸ் பண்ணாத 4000 டஸ்ஸு புஷ்ஷுன்னு போயிடுது. ஆனால் வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும் மக்களே. இந்த ஓட்டுறதுக்கு இதுக்கெலாம் ஒன்றுமே பெருசாலாம் தெரியல. வண்டி சீறிக்கிட்டு போகுது. நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. இதான் மக்களே நம்ம வாழ்க்கை. நம்ம பார்த்துட்டு பொறுமையாக வரட்டும் மக்களே. நம்ம வரக்கு எவ்வளோ நேரம் ஆகணுதில்ல. லேட்டாக வருது தான் அவன் போக சொல்லிட்டான் போல. அவன் வரக்கு லேட் ஆகும். மக்களே, எப்படியோ சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 8 நாளோ 7 நாளோ வண்டி ஷோரூமில் இருந்துச்சு. 4400 ரூபாவும் 445 ரூபாயோ பில்லு. லேபர் சார்ஜோட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இதில் காட்டுறேன். சரி மக்களே, வேறு ஒரு vlogல கண்டினியூ பண்ணுவான். டாட்டா, பை பை.